உருகும் உறவுகள். ஐ, கிளிப்பச்சையில அரக்க கலர் பார்டர், சூப்பரா இருக்குமா இந்த பட்டு புடவை என கண்கள் பளபளக்க அந்த புத்தம்புது காஞ்சிபுரம் பட்டு புடவையை கையில் எடுத்தாள் செல்லம். ஏய் வைடி வை, அடடா இப்படியா அழுக்கு கையோட தடுவ சே என்று ஓடி வந்து எரிச்சலோடு பிடுங்கிய ஜானகி அம்மாளுக்கு செல்லத்தின் முகம் கருத்து சுருங்கியதை கண்டதும் என்னவோ போலாகிவிட்டது. மன்னிச்சுக்கோடி செல்லம், புது பட்டு புடவையா, அதுவும் ஆசை ஆசையா என் மருமகளுக்குன்னு எடுத்தது என்றாள் ஜானகி அம்மாள். அப்படின்னா தம்பி வர்றாராமா? ஆமாண்டி செல்லம், எல்லாரும் அடுத்த வாரம் வர்றாங்க. நேத்துதான் ராகவன் போன் பண்ணான். சந்தோஷத்தில் திணறினாள் ஜானகி அம்மாள். அந்த 70 வயது முதியவளின் சந்தோஷத்தை கண்டதும் செல்லத்துக்கும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அப்ப அடுத்த வாரம் இந்நேரம் நம்ம வீடு களை கட்டி போகும்னு சொல்லு. ஆமாண்டி செல்லம், ஒரு வாரத்துக்குள்ள என் பேரன் பேத்திகளுக்கு அதிரசம், முறுக்கு, லட்டு, சோமாசன்னு செஞ்சு அடிக்கிடணும். புரியுதாடி? ஜோரா செஞ்சிடலாமா? நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? பசின்னு கேட்டா சோறு போடு போதும், நீ சொன்னதை செய்கிறேன் என்று கண்ணீருடன் வாசலில் வந்து நின்றவள் தான் இந்த செல்லம். குடிகார கணவனை இழந்து தனி மரமாய் நின்றவளுக்கு அடைக்கலம் கொடுத்தாள் ஜானகி. நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். கூட்டு குடும்பத்தை தனியாய் சமாளித்துக் கொண்டிருந்த ஜானகிக்கு 3வது கையாய் மாறிப்போனாள் செல்லம். 40 வயதை நெருங்கிவிட்டாள். இன்றும் அதே சுறுசுறுப்பும் புன்னகை மாறாத முகத்துடனும் வளைய வருகிறாள். மாமியார், மாமனார் மற்றும் கணவர் மறைய வெளிநாட்டுக்கு சென்ற ஒரே மகனும் விரும்பியவளை கட்டிக்கொண்டு அங்கேயே தங்கிவிட உறவுகளை எண்ணி ஏங்கி பாசத்திற்காக பரிதபித்து கண்ணீர் விடும் போதெல்லாம், தோ நான் இருக்கேன், கவலைப்படாதேம்மா என நாய்க்குட்டியைப் போல் தன் காலையே சுற்றி வரும் செல்லத்தை கடிந்து கொண்டு விட்டோமே. ஜானகி அம்மலின் மனம் குறுகுறுத்தது. என்னம்மா யோசனை? 10 வருஷம் கழிச்சு குடும்பத்தோட மகன் வரப்போறாரு. போட்டோல பார்த்து பார்த்து ரசிச்ச பேரன் பேத்திகள், அந்தப்புறம் உனக்கு இந்த உலகமே மறந்துடும் என்று சிரித்தாள் செல்லம். பேசுறதுக்கு நேரம் இல்ல, வா நிறைய வேலை கிடக்கு, கிளம்பு கடைக்கு போகணும் என்று உற்சாகத்துடன் எழுந்தால் வயதையும் மறந்து ஜானகி அம்மாள் சொன்ன அத்தனை பலகாரங்களையும் சுட்டு அடுக்கி விட்டாள் செல்லம். புதிய விரிப்புகள், திரை சீலை என்ற அந்த வீடே மாறிப்போனது. பேரன் பேத்திகளுக்கு விதவிதமான ஆடைகள், பொம்மைகள் என்று வாங்கி குவித்து விட்டாள் ஜானகி அம்மாள். இன்னும் 2 நாள்தான். உறக்கம் வர மறுத்தது. செல்லம் ஜானகி அம்மாளின் காலை இதமாக பிடித்து கொண்டே கேட்டாள், எவ்வளவு பாசம் உன் பிள்ளை மேல. ஏமா, பேரன் பேத்திக வந்ததும் மருந்து மாத்திரை சாப்பிட மறந்துடாதே, சரியா? செல்லத்தின் பேச்சில் இருந்த அக்கறையை கண்டு சிரித்தாள் ஜானகி அம்மா. என் பேரன் பேத்தியோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த தெரு முழுசும் சுத்தி வரணும்டி. நம்ம வீட்டு சமையலை சாப்பிட்டு என் மருமக அமெரிக்காவே வேணாம்னு சொல்லணும். எப்படி அசத்த போறேன் பாரு. ஏண்டி செல்லம், என் மருமகளுக்கு இந்த பட்டுப்புடவை நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்குமா. யாரோட செலக்ஷன்? எங்க அம்மா அது இல்ல என்று பெருமையுடன் கூறிக்கொண்டே இரவு மாத்திரைகளை கொடுத்தாள். ஜானகி, நீ வேற தனியா இருக்க. செல்லம் ஒரு நாள் உன்னை அடிச்சு போட்டு நகை பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓட போறா என பயமுறுத்திய எந்த சொந்தமும் ஜானகி அம்மாள் படுத்த படுக்கையாய் கிடந்த போது எட்டி பார்க்கவில்லை. சுயநினைவு இல்லாமல் கிடந்தவளை இரவு பகல் தூக்கம் இல்லாமல் கவனித்து கொண்டவள் செல்லம் தான். இந்த செல்லம் மட்டும் இல்லைன்னா இந்த கிழவி போய் சேர்ந்து 1 வருஷம் ஓடி போயிருக்கும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டே மெல்ல உறங்கி போனாள் ஜானகி அம்மாள். ஜானகியின் கனவுகளை மெய்யாக்கும் பொன்னான காலை நேரம் விடிந்து விட்டது. குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்தாள் ஜானகி. அடியே செல்லம், ஆரத்தி எடுத்துட்டு வா என்று கூவிக்கொண்டே வாசலுக்கு ஓடினாள். சற்று பருத்து 6 அடி உயரத்தில் வந்து நின்ற மகனை கண்டதும் ஆனந்தத்தில் அழுதே விட்டாள். ராகவன்,
எங்க எங்கடா பேரன், எங்கடா என் பேத்தி? பரபரப்புடன் அவள் விழிகள் தேடின. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மம்மி, அவங்கெல்லாம் சென்னையில இருக்காங்க என்றான் ராகவன் நிதானமாக. ஏண்டா ராகவ், என்னை பார்க்க என் மருமக, பேரன், பேத்தி எல்லாம் வருவாங்கன்னு அதற்கு மேல் பேச முடியாமல் விம்மினாள் ஜானகி அம்மல். ஐயோ அம்மா அழாதே, இங்க பாரு, உனக்கு எப்படி புரிய வைக்க? இங்க பாரு, இந்த கிளைமேட்ல என்னாலேயே நம்ம வீட்டில் நிற்க முடியல. அதுங்க அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்ததுங்க. என் ஒய்ஃப் ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா, புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, டக்குன்னு கிளம்பு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கேன், அங்க வந்து கொஞ்சு, சரியா? அப்படின்னா நீ நீ இங்க தங்க மாட்டியா? கூல் மம்மி கூல், சீக்கிரம் கிளம்பு, 2 ஹவர்ஸ்ல உன் பேரன் பேத்திகளோட விளையாடலாம் என்றான் ராகவன் உற்சாகமாக. சரி சரி, இருடா, அவசரப்படாதே. செல்லம், அடியே செல்லம், அந்த பலகாரங்களை எல்லாம் எடுத்து வண்டியில வை. என் மருமகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வாங்கின துணிகளை பெட்டியில அடுக்கி எடுத்து வச்சுட்டு கிளம்பு சீக்கிரம் என்று பரபரத்தாள் ஜானகி அம்மாள். நோ மம்மி நோ, ஏன் டென்ஷன்? என் பிள்ளைகள் இது மாதிரி பலகாரங்களை தொடவே தொடாது. என் ஒய்ஃப் அல்ட்ரா மாடர்ன், புடவையே கட்ட மாட்டா, சொன்னா கேளு. இங்க பாரு செல்லம், நீ வீட்டை பார்த்துக்கோ, எனக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ப்ளீஸ்மா, என் டைமை வேஸ்ட் பண்ணாதே, சீக்கிரம் கிளம்புமா என்று அவசரப்படுத்திய மகனையே விரித்தாள். நாளைக்கு வர்றேன்ப்பா, இப்ப நீ கிளம்பு, உனக்கு எவ்வளவோ முக்கிய வேலை இருக்கும். ராகவனின் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே செல்லும் அம்மாவை வினோதமாக பார்த்து விட்டு கிளம்பினான் ராகவன். ஜானகி அம்மாள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பின் ஒரு முடிவுக்கு வந்தவளாய், செல்லம், ஒரு ஆட்டோவை பிடி, இந்தா இந்த பட்டுச்சேலையை கட்டிக்கோ, பலகாரங்களை எடுத்துக்கோ, பக்கத்தில் உள்ள ஆசிரமத்து குழந்தைகளுக்கு உன் கையால கொடுத்துட்டு வா. வந்து நான் எனக்கா? என்னம்மா? செல்லத்தின் நாக்கு குளறியது. ஏண்டி, உனக்கு புடவை பிடிச்சிருக்குதானே, கட்டிக்கோ அதட்டினாள். என் சுகத்துக்கத்தை பகிர்ந்து கொள்ள, உரிமையுடன் கோபப்பட, ஆறுதலாய் பேச, பாசத்துடன் பணிவிடை செய்ய, எனக்காகவே வளர என் செல்லமே, இந்த கிழவியோட தனிமைக்கு துணையாய், வேதனைக்கு மருந்தாய், எப்போதும் சிரிச்ச முகம் மாறாத நீயும் என் உறவுதான் என்று சொல்லிய ஜானகி அம்மாள் ஒரு குழந்தையாய் மாறி செல்லத்தின் கைகளை பிடித்து கொண்டாள். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.